அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி உலகமே கொண்டாடுற இந்த நாளை என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்த என்னை செதுக்கின சில அற்புதமான பெண்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட் எங்கள் அம்மா ஒரு நாட்டாமை வீட்டு பொண்ணாக ரொம்ப செல்லமாக வளர்ந்தவங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக டைலரிங் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் யாருமே துணைக்கலைனாலும் அசராமல் நின்று எங்களை படிக்க வச்சாங்க. ஒரு டாக்டராகவும் என் அக்காவையும் தங்கச்சியும் ஒரு டிகிரி ஹோல்டராக மாற்றிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அந்த உழைப்பு மட்டும்தான். எவ்வளோ கஷ்டம் எனக்கு வந்தாலும் அப்போ எங்கள் அம்மாவை தான் நான் நினச்சிப்பேன். அவங்க முன்னாடி இது ஒன்றும் பெருசு இல்லைன்னு. அடுத்தது என்னோடய மாமியார். உழைப்பின் அடையாளம்னு கூட சொல்லலாம். அவங்க நினச்சிருந்தா நம்ம பையன் சம்பாதிக்கிறான், நம்ம வீட்டிலேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க இந்த வயசுலேயும் நம்ம கையில் காசு இருக்கணும், நம்மளும் உழைக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டே இருந்து நான் கற்றுக்கிட்டது அந்த விடாமுயற்சி தான். அடுத்தது என்னோடய அக்கா. அவகிட்டேருந்து கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, எப்படி மணி மேனேஜ் பண்ணுறது. 10 ரூபா இருந்தாலும் சரி, 10 லட்சம் இருந்தாலும் சரி, அதை எப்படி சரியாக செலவு பண்ணணும், அதில் எப்படி சேமிக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தான் அவகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. என்னோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அடுத்தது என்னோடய ஸ்வீட் நாத்தனார். அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம வேலையாக மாற்றிக்கிட்டால் அங்கே சோர்வோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான். ஆரம்பத்தில் அவள் டைலரிங்கு, ஆரி ஒர்க்கு, அப்புறம் இன்விசிபிள் செயின் அந்த மாதிரி தொடங்கினான். ஆனால் இன்றைக்கி அதில் அவள் ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் உமனாக வளர்ந்து வந்துட்டு இருக்கா. தன்னோட வேலை மேலே வச்சுருக்க காதலும் அந்த தனித்துவமும் தான் அவளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இவள்கிட்டருந்து நான் கற்றுக்கிறது என்னென்னா, ஒரு பொண்ணால் நினச்ச எதையும் சாதிக்க முடியும்னு அவள் ஒவ்வொரு நாளும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறா. கடைசியாக என்னோடய வீர தங்கச்சி. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போய் நிறைய மேட்ச் விளாண்டுருக்கா, நிறைய மெடல் வாங்கியிருக்கா. இன்றைக்கும் அவளோட கனவுக்காக போலீஸ் ஆகணும்னு எக்ஸாம் நிறையா ட்ரை பண்ணிகிட்ருக்கா. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிரவுண்டுக்கு போய் ப்ராக்டிஸ் எடுக்கிறா. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பசங்களுக்கு ஃப்ரீயாக கோச்சிங்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கா. இவங்க தான் என் குடும்பத்தின் கண்கள். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் அம்மா, அக்கா, தங்கச்சின்னு யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தூணாக இருப்பாங்க. அந்த தேவதைகள் எல்லாருக்கும் என்னோடய மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ.